ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 2ல உள்ள சப்ளிமெண்ட்ரியா தான் பார்க்க போறோம். சப்ளிமெண்ட்ரிக்கு டாபிக் வந்து ஜிக்ஸாக். அத எழுதினவங்க யாரு பார்த்தீங்கன்னா, ஆஷா நெஹ்மியா. The family that shelters a new pet is totally taken up by the commotion it creates at home. Read on the story, find out there is a turn of events when they get to know the reality. அப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஃபேமிலி வந்து புதுசா ஒரு பெட் வந்து குடுத்துருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு. அப்ப அந்த பெட் வந்து என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணுது, அத வந்து பார்க்குறாங்க. வீட்ல என்னெல்லாம் அட்டூழியம் பண்றது, அது வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசில தான் அவங்களுக்கு வந்து உண்மையா தெரிஞ்சுக்கு. இது இந்த விஷயத்தினால தான் நம்மள வந்து இவ்ளோ நாள் அட்டூழியம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, அப்டின்னுட்டு சொல்றாங்க. அதான் இந்த கதையோட சுருக்கம். வாங்க கதைக்குள்ள போலாம். Dr. Ashok P. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. அதாவது என்னன்னா டாக்டர் டி கிருஷ்ணன் வந்து ஒரு சைல்டு கிளினிக் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. அப்ப அந்த கிளினிக்ல வந்து நெறைய சின்ன பிள்ளைங்க வந்து அழுற சத்தம், அ அந்த சத்தம் எல்லாம் கேட்கச்சுல வந்து அந்த கிளினிக் ஃபுல்லாவே சத்தம் நிறைஞ்சிருக்கும். அந்த சத்தம் வந்து பார்க்கச்சுல எப்படி இருக்குன்னா, ஒரு சைனீஸ் டார்ச்சர் ஏன்ஷியன்டான பழமையான சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. This was because the tiny children who were his patients left out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிளினிக்ல வந்து சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வருவாங்க. அப்ப அந்த சின்ன குழந்தைங்க வந்து அப்போ அந்த கிளினிக்ல வந்து நெறைய சின்ன பிள்ளைங்க இருப்பாங்களா, அந்த சின்ன பிள்ளைங்க வந்து அவங்க அந்த டாக்டரோட பேஷண்ட்ஸ். அப்போ பேஷண்ட்ஸ் வரச்சுல வந்து காது கிழிஞ்சு ரத்தம் வர அளவு அவங்க வந்து அ கதறி கதறி அழுதுட்டே இருப்பாங்க அப்டின்னுட்டு சொல்றாங்க. "It's because my patients were making so much noise and crying out so loudly," he apologized to his wife one evening, "that Somu could not hear me properly." அப்போ என்ன சொல்றாங்க, நான் ஃபோன்ல சோமு கூட பேசிட்டு இருந்துக்காச்சுல என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அழுதுட்டே இருந்தாங்க. நெறைய சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு டாக்டருக்கு பேஷண்ட் தானே! அப்ப அவங்க வந்து அழுதுட்டே இருந்தாங்க. அப்ப அழுதுட்டு இருக்கச்சுல வந்து என்னால சோமு சொன்னத ஒழுங்கா கேட்க முடியல, அப்டின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆம் இது அப்பாலஜைஸ்னா சாரி என்னால இது கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. அப்ப வந்து அவன் ஃபோன் வந்து பேசிட்டு இருக்கச்சுல என்ன சொல்றாங்கன்னா, அ நான் வந்து கிளினிக்ல இருக்கச்சுல சோமு வந்து கால் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, "உன்னால Zigzag வந்து வச்சுக்க முடியுமா? நான் அலாஸ்கா போறேன். அதனால நான் அலாஸ்கா போயிட்டு வரேன். நீ உன்னால ஜிக்ஸாக்க வச்சுக்க முடியுமா?" அப்படின்னுட்டு சொன்னாங்க. அண்ட் நவ் சோமு திங்க்ஸ் ஐ செட் எஸ் ஈவன் தோ ஐ கிளியர்லி செட் நோ. அப்போ வந்து சோமுட்ட வந்து இவன் டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்னால ஜிக்ஸாக்க வைக்க முடியாதுன்னுட்டு சொன்னேன். ஆனா குழந்தைங்க அழுறனால, அந்த சத்தத்தினால சோமுக்கு என்ன கேட்டது, ஓகேன்னுட்டு, எஸ்ன்னுட்டு நான் சொன்ன மாதிரி சோமுக்கு கேட்டது. ஆனா நான் கிளியரா நோன்னுட்டு சொல்லிட்டேன். ஐ நோ யூ வர் பிஸி கெட்டிங் யுவர் பெயிண்டிங் ரெடி ஃபார் த எக்ஸிபிஷன் நெக்ஸ்ட் வீக்." அப்படி சொல்றாங்க. அதாவது எனக்கு தெரியும் நீ வந்து உன்னோட பெயிண்டிங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க எக்ஸிபிஷனுக்கு. நெக்ஸ்ட் வீக் எக்ஸிபிஷன் வருது. அதுக்காண்டி உன் பெயிண்டிங்க வந்து நீ ரெடி பண்ணிட்டு இருக்க. அதுன்னுட்டு எனக்கு தெரியும். ஜிக்ஸாக் இன்டரப்டட் தேர் 9 இயர் ஓல்ட் மாயா. அவங்களுக்கு 9 வயசுல வந்து 9 வயசுல வந்து ஒரு பொண்ணு இருக்கா. ஓ அவன் அந்த பொண்ணுக்கு வந்து 9 வயசு தான் ஆகுது. அவன் வந்து ஜிக்ஸாக்ன்னுட்டு சொல்லி அவங்க கான்வர்சேஷன வந்து இன்டரப்ட் பண்றா. "Isn't that Uncle Somu's prized giant green and gold fighting beetle that splits deadly poison straight into owns its opponent's eye?" அப்போ வந்து என்ன சொல்றான்னா, அங்கிள் சோமுக்கு வந்து ஒரு நாள் வந்து பிரைஸ் கிடைச்சுல்ல பெரிய ஜெயண்ட் ஆன பெரிய கிரீன் அண்ட் கோல்டு கலர்ல உள்ள ஃபைட் பண்ணக்கூடிய பீட்டில் அது வந்து டெட்லி பாய்சன் வந்து ஆப்போனன்ட்ஸ் ஐல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே துப்பிடுச்சுல்ல அது வந்து அந்த இதுதானே அப்படின்னுட்டு கேட்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஓல்டர் அண்ணா உண்டு. அவளுக்கு ஓல்டர் அண்ணா உண்டு. அவனுக்கு பேர் வந்து அரவிந்த் சொல்றாங்க. அப்ப அரவிந்த் என்ன சொல்றாங்கன்னா, கிடையாது கிடையாது அதெல்லாம் கிடையாது.
ஐஸ் இன் ஷைனிங் பியூர் டிலைட். அவங்க ஐஸ் வந்து ஷைன் பண்ணிட்டு அவங்க ஈகரா இருக்காங்க. அப்போ ஐஸ் வந்து ஷைன் பண்ணிட்டு அப்போ சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. த பீட்டில் இஸ் காட் ஸ்பிட் ஃபயர். அந்த பீட்டிலுக்கு பேர் வந்து ஸ்பிட் ஃபயர். ஜிக்ஸாக் மஸ்ட் பி அங்கிள் சோமோஸ் பெட் ஸ்னேக். அப்போ அவன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பீட்டிலுக்கு பேர் வந்து ஸ்பிட் ஃபயர். ஜிக்ஸாகுங்கிற என்னன்னா அங்கிள் சோமுவோட பெட்டு பாம்பு உண்டுல்ல, அந்த பெட் பாம்பு தான் ஜிக்ஸாகா இருக்கலாம் அப்படி சொல்றாங்க. த ஆப்பிரிக்கன் சைட் வைண்டர், யூ நோ தட் ஒன் தட் ஸ்லிதர்ஸ் ஜிக்ஸாக் ஆல் ஓவர் ஹிஸ் ஹவுஸ். அப்ப ஆப்பிரிக்கன் வந்து சைட் வைண்டர், அது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் சைட் வைண்டர் உனக்கு தெரியும்ல. அந்த ஜிக்ஸாக் வந்து அங்களுக்கு வீட்டை வந்து சுத்தி சுத்தி ஸ்லிதர் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. You are both quite mistaken. Their father hastened to explain, seeing his wife horrified expression. அப்போ நீங்க ரெண்டு பேரும் சொன்னது தப்பு அப்படின்னுட்டு அவங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணச்சுல, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி பயந்த ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து காணிக்கிறாங்க. ஜிக்ஜாக் இஸ் அ மோஸ்ட் ஹார்ம்லெஸ் அன்யூஷுவல் அண்ட் லவபிள் பேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜிக்ஜாக் வந்து நம்மள தொந்தரவு பண்ணாத, அன்யூஷுவலான, அது குவைட்டா இருக்கக்கூடிய ஒரு லவ்வபிளான பேர்டுங்கிறாங்க. Apparently, it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu. When he, being a child specialist like me, cured the witch doctor's son when he was touring to the deepest jungle of equatorial Africa last month. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது இது வந்து என்ன எப்படி இதுன்னா, ஆப்பிரிக்கன் விச் டாக்டர் வந்து சோமுக்கு வந்து இது கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா, அவங்க வந்து லாஸ்ட் இதில் போயிட்டு இருக்கச்சுல, ஜங்கிளில் போயிட்டு இருக்கச்சுல, அவங்க டீப்பஸ்ட் ஜங்கிள் டூருக்கு போச்சுல, விச் அந்த ஆப்பிரிக்கன் விச் டாக்டரோட பையனை வந்து அவங்க வந்து காப்பாத்தின லாஸ்ட் மந்த் காப்பாத்தினாங்க. அப்போ காப்பாத்தச்சுல அவங்களுக்கு இது பரிசா கிடைச்சது. சோமோ சேஸ் தட் பேர்ட் இஸ் அன் அப்சல்யூட் ட்ரெஷர் அண்ட் அ ரியல் ஹெல்ப். சோமோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு பொக்கிஷம், அது என்னை பொறுத்த வரையில அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அது நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. எனக்கு என்னை பொறுத்தவரை அது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. இட் இஸ் இட்ஸ் இட்ஸ் ஹிஸ் ஃபேவரட் பெட் யூனோ அப்படி சொல்றாங்க. இது வந்து சோமு அவங்களுடைய ஒரு ஃபேவரட்டான பெட்டு அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisance, countered Mrs. Krishnan angrily. அப்போ வந்து சோமு என்ன சொல்லியிருக்காங்க, சோமு வந்து உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் என்னெல்லாம் இது வந்து என்னோட ஃபேவரேட், இது வந்து என்னோட ஃபேவரேட் அப்படி சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு தான் கொடுத்துருக்கு தவிர நம்மளுக்கு நிம்மதி கொடுத்ததே கிடையாது அப்படின்ட்டு கோவத்தோட மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்றாங்க. A talented artist, she applied a dab of yellow paint onto her painting, tilted sunset at Marina, paused for a moment to survey the effect and then continued. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, அவங்க வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஒரு டேலண்டடான ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஒரு எல்லோ ஆர்கிட் பெயிண்ட் வந்து சன்செட் அட் மரீனா வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த எல்லோ ஆர்கிட் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கச்சுல பாஸ் பண்ணி இதை வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, remember the rare insect-eating plant he brought back from the wettest corner of the Amazonian rainforest? அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்டை வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருந்து வெட்டஸ்ட் கார்னர் ஆஃப் த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருந்து கொண்டு வந்தாங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்றாங்க. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house. Now that wretched plant requires a room heater to live it to keep it alive in Chennai. அப்போ என்ன சொல்றாங்க, அவரு என்ன சொன்னாரு நம்மள்ட்ட, இதெல்லாம் இந்த இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் வந்து மஸ்கிட்டோஸ் வந்து நல்லா சாப்பிடும், ஆனா இது வந்து என்ன பண்ணுச்சு, நம்ம வந்து சூடான கிளைமேட்ல இருக்கணும், ரூம் ஹீட்டர் வேணும்னு சொல்லி நம்ம அதை வந்து சென்னையில வச்சிருந்தோம், அது நல்லா இருக்கிறதுக்காண்டி சென்னையில வச்சிருந்தோம் அப்படி சொல்றாங்க. மா protested அரவிந்த். That's not really true. Uncle Somo's given us some really fabulous gifts. அப்போ வந்து அரவிந்த் என்ன சொன்னா, அம்மா அது வந்து உண்மை கிடையாது. அங்கிள் சோமு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு வந்து அங்கிள் சோமு வந்து ஒரு ஃபேபுலஸ் ஆன கிஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
Right, remember the tiny penknife he gave me last year, the one with the genuine shark's tooth blade that has been really useful. Maya joined the protest. அப்ப மாயா வந்து அரவிந்த் கூட சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா ஆமா இதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களுக்கு இது தெரியுமா பென் நைஃப் வந்து ஒரு சின்ன பென் நைஃப் வந்து அங்க சோமு வந்து எனக்கு லாஸ்ட் இயர் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜென்யூனான ஷார்க்கோட டூத் பிளேட் வந்து குடுத்தாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லி மாயா அரவிந்த் கூட சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, நன் நோ ஒன் பட் யூ மாயா நோ ஒன் பட் யூ மாயா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டோல் ஹர் டாட்டர் ஸ்டர்ன்லி. அப்போ வந்து என்ன சொல்றாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து அவங்க டாட்டர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு நோ ஒன் பட் யூ மாயா, ஒன்னை தவிர்த்து யாருமே இல்லை. would you describe a penknife that has cut open the pocket of three shirt and two pairs of jeans as really useful? நீ என்ன சொல்ற? அது வந்து உனக்கு எவ்ளோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னுட்டு நீ சொல்ற. ஆனா நாங்க என்ன ஆனா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து என்ன சொன்னாங்க? அந்த பென் நைஃப் வந்து 3 ஷர்ட்டோட 3 ஸ்கர்ட்டோட பாக்கெட் வந்து கிழிச்சிருக்கு. 2 பேர் ஆஃப் ஜீன் வந்து அது அந்த கிழிச்சிட்டு அத வந்து நீ வந்து யூஸ்ஃபுல்னுட்டு நீ சொல்றியா? அப்டின்னுட்டு கேட்குறாங்க. அண்ட் வாட் அபௌட் த அப்ரோஜினல் அபோர்ஜினல் பூமரங் அங்கிள் சோமு பாட் அஸ் ஆல் த வே ஃப்ரம் ஆஸ்திரேலியா டிமாண்டட் அரவிந்த். அப்போ ஆப்ரோஜினல்னா மீனிங் வந்து என்ன ஆபோர்ஜினல்னா நேட்டிவ், லோக்கல்னுட்டு அர்த்தம். அந்த பூமரங் வந்து அங்கிள் சோமு வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மேபி அது ஆஸ்திரேலியாவோட நேட்டிவா இருக்கலாம். அப்ப அந்த ஆஸ்திரேலியால பூமரங் வந்து அங்கிள் சோமு வந்து நம்மளுக்கு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னுட்டு அரவிந்த் வந்து சொல்றாங்க. அப்ப யூ கான்ட் டினி தட் இட் வாஸ் அ கிரேட் ஹிட் வித் எவ்ரி ஒன். அத வந்து குறை கூறவே முடியாது. ஏன்னா அது வந்து எல்லாரையும் தாக்குச்சு. அந்த பூமராங் வந்து வீசி எறிஞ்சுல எல்லாரையும் தாக்குச்சு அப்படி சொல்றாங்க. கிரேட் ஹிட் இன்டீட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டிடன்ட் பாதர் டு ஹைட் ஹர் சர்க்காசம் அண்ட் கண்டினியூட். அப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாங்க, ஆமா அது உண்மையிலேயே எல்லாரையும் வந்து தாக்குச்சு அப்படின்னுட்டு சொல்லி சர்க்காசம்னா என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ் ஆஃப் பயோனி டு மாக் ஆர் கன்வே கண்டெம்ட். அது வந்து எல்லாரும் தாக்குச்சு அப்படின்னு சொல்லி கன்டின்யூ பண்றாங்க. கன்சிடரிங் தட் த பூமரங் ஆல் த டிவி ஏரியல்ஸ்